திருச்சியில் நடைபெற்ற ரயில் மறியல் போராட்டத்தை பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது சென்னை பெரம்பூர் ரயில் நிலையத்தில் திமுகவினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவதாக உள்ளனர். அங்கு ரத்னவேல் உள்ளார், அவரிடம் கேட்கலாம். ரத்னவேல், இப்போ அங்க நிலவரம் எப்படி இருக்கு? 1000க்கும் மேற்பட்ட திமுகவினர் அங்க இருக்கிறதாவும் அவர்களெல்லாம் கைது செய்யப்பட உள்ளதாகவும் நீங்க சொன்னீங்க. இப்போ அங்க சூழல் எப்படி இருக்கு ரத்னவேல்? அரை மணி நேரம் முன்னதாக இந்த போராட்டம் தொடங்கியது. ஸ்டாலின் தலைமையில் இந்த போராட்டம் நடைபெற்றது. சுமார் 20 நிமிடங்கள் முக ஸ்டாலின் அவர்கள் பேசினார்கள். மத்திய அரசுக்கு உடனே காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று கோஷம் எழுப்பி மத்திய அரசுக்கு எதிராக அவர்கள் கோஷம் எழுப்பினர். தற்போது இந்த 20 நிமிடங்கள் இந்த போராட்டம் நடைபெற்றது. இதன் பின்னர் திமுகவினர் ஒவ்வொருவராக கைதாகி வருகின்றனர். சுமார் 1000க்கும் மேற்பட்ட திமுகவினர் இங்கே குவிந்துள்ளனர். அவர்களை அப்புறப்படுத்துவதற்காக காவல்துறையினர் 20க்கும் மேற்பட்ட அரசு போக்குவரத்து வாகனங்களை கொண்டு வந்துள்ளனர், பேருந்துகளை கொண்டுள்ளனர். இந்த பேருந்துகளில் திமுகவினர் ஒவ்வொருவராக ஏறி கைதாகி வருகின்றனர். இன்னும் சில நிமிடங்களில் திமுக பொருளாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான முக ஸ்டாலின் அவர்களும் கைதாவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மாலை அவர் விடுவிக்கப்படுவார் என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது வரை அவர் கைதாகவில்லை. தற்போது இந்த போராட்ட களத்திலேயே அவர் உள்ளார். திமுகவினர் ஒவ்வொருவராக தற்போது கைதாகி வருகின்றனர். இறுதியாக கைதாவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரத்னவேல், இப்போ இந்த திமுக பொருளாளர் திரு முக ஸ்டாலின் இன்னும் சில நேரத்தில் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறதா நீங்க சொன்னீங்க. இப்போ 48 மணி நேரம் இந்த ரயில் மறியல் போராட்டம் நடைபெற உள்ளதா இருக்கு. இதற்கு அவர்கள் என்ன சொல்றாங்க? இப்ப கைது செய்யப்படும் பட்சத்தில் அடுத்து அவர்களுடைய போராட்டம் எப்படி தொடரும்? இது குறித்த தகவல்கள். அதாவது இந்த ஏற்கனவே திமுக தரப்பில் இந்த போராட்டத்துக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் திமுக தொண்டர்கள் மாநிலம் முழுவதும் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என்றும் முக்கிய தலைவர்கள் மாவட்ட தலைநகரங்களில் பங்கேற்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று திமுக தலைவர்களும் மாவட்ட செயலாளர்களும் எம்எல்ஏக்களாக இருப்பவர்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். சென்னையில் பெரம்பூர் ரயில் நிலையத்தில் முக ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்றுள்ளார். இந்த 2 நாள் போராட்டத்தில் திமுக பங்கேற்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று பெரம்பூர் நிலையத்தில் அவர் பங்கேற்றுள்ளார். இது போன்று பல்வேறு மாவட்ட தலைநகரங்களில் திமுக பங்கேற்றுள்ளனர். நாளையும் அவர்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்பார்கள் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரத்னவேல், திமுக பொருளாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான திரு முக ஸ்டாலின் கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்பு உள்ளதா நீங்க சொன்னீங்க. தற்பொழுது அங்கு ஆயிரக்கணக்கான திமுகவினர் கூடியுள்ள நிலையில் ஸ்டாலின் அவர்கள் எப்போ கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கு? இது குறித்த தகவல்களை சொல்லுங்க. ஏற்கனவே நடைபெற்ற விவசாயம் தொடர்பான விவசாயிகள் நடத்திய போராட்டத்தில் பங்கேற்ற திமுகவினர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு மாலை வரை மண்டபங்களில் வைக்கப்பட்டிருந்தார். இதே போன்று இன்றும் திமுகவினர் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். இதே போன்று திமுக பொருளாளரும் இந்த போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்தக்கூடிய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமாக முக ஸ்டாலின் அவர்களும் கைதாவார் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக பல்வேறு ஏற்பாடுகளை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அவரை பாதுகாப்பாக தங்க வைப்பதற்கும் அவருக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கும் காவல்துறையினர் அனுமதி அளித்துள்ளனர். இதே போன்று அவருடன் முக்கிய நிர்வாகிகளும் எம்எல்ஏக்களும் இதில் பங்கேற்றுள்ளனர். முக்கியமாக எம்எல்ஏ சேர் பாபு, ரவிச்சந்திரன் ஆகியோர் இந்த போராட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். அவர் சில நிமிடங்களில் கைதாவார் என்றும் இன்று மாலை அவர் விடுவிக்கப்படுவார் என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது ஒவ்வொரு திமுகவினராக கைது செய்யப்பட்டு வருவதால் இன்னும் 15 நிமிடங்கள் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பின்னரே முக ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆயிரக்கணக்கான திமுகவினர் அங்கு கூடியுள்ளனர். அவர்கள் ஒவ்வொருவராக கைது செய்யப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் ரத்னவேல் கூறிய தகவல்களை கேட்டோம். ரத்னவேல், இப்போ அங்க சூழல் எப்படி இருக்கு? திமுகவினர் இன்னும் கைது செய்யப்பட்டு வராங்களா? அங்க எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நிலவுது? அதாவது காவல்துறையினர் ஒரு சிறிய ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டுமே அவர்கள் இந்த போராட்டத்தை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று ஏற்கனவே அனுமதி அளித்திருந்தனர். ஆனால் அந்த குறிப்பிட்ட நேரத்திற்கு தாண்டி இந்த போராட்டம் தொடர்ந்து வருகிறது. சுமார் 1 மணி நேரமாக இந்த போராட்டம் தொடர்ந்து வருகிறது. இந்த போராட்டத்தில் சுமார் 20 நிமிடங்கள் முக ஸ்டாலின் அவர்கள் பேசினார். அதன் பின்னர் தற்போது சேர் பாபு எம்எல்ஏ தலைமையில் அவர்கள் சிறிய அளவில் ஒரு போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். இதே போன்று அவர்கள் ஒவ்வொருவராக திமுகவினரும் ஒருவராக கைதாகி வருகின்றனர். இருப்பினும் இந்த கூட்டம் இங்கு அதிகமாக இருப்பதால் இந்த கைது நடவடிக்கை மேலும் சுமார் அரை மணி நேரம் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பின்னரே இறுதியாக முக ஸ்டாலின் அவர்கள் கைதாவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இந்த போராட்டம் நீடிக்கும் என்றும் அவர்கள் கைதாவதில் அனைத்து திமுகவினரும் கைதாவதற்கு இன்னும் 1 மணி நேரம் பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் இங்கு முற்றிலுமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது.
ரத்னவேல், இப்போ உங்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி இருக்கு? ஏன்னா ஆயிரக்கணக்கான திமுகவினர் கூடியிருக்காங்க, அவர்கள் கைது செய்யப்பட்டு வரும் நிலையில் அங்கு போலீசார் அதிகமாக குவிக்கப்பட்டு வருகின்றனரா, இல்ல பாதுகாப்பு ஏற்பாடுகள் இப்போ எந்த அளவுல இருக்கு? அதாவது ஏற்கனவே திமுகவினருக்கு காவல்துறை தரப்பில் அனுமதி அளிக்கப்பட்டிருந்த போதும் சில திமுகவினர் இவர்களை தாண்டி ரயில் நிலையம் சென்று ரயில் மறியல் போராட்டத்தில் திடீரென ஈடுபட வாய்ப்புள்ளதாக கூறப்படுவதால் ரயில்வே போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஏதாவது உள்ளே புகுந்து ரயிலில் மறிக்க கூடாது என்பதால் அவர்கள் அந்த பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இது மட்டும் இல்லாமல் அனைத்து திமுக தொண்டர்களும் பெரம்பூர் ரயிலில் வாயிலேயே நிறுத்தப்பட்டு விட்டனர். இதனால் ஒரு தொண்டர் கூட உள்ள அனுமதிக்கப்படவில்லை. சுமார் 500க்கும் மேற்பட்ட தமிழ்நாடு காவல்துறையினர் இந்த பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர். அவர்கள் யாரும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. அமைதியாக இந்த போராட்டத்தை நடத்தி முடித்து செல்ல வேண்டும் என்று ஏற்கனவே தெரிவித்திருந்தனர். தற்போது இந்த போராட்டம் 1 மணி நேரம் தாண்டி செல்வதால் இங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுவதோடு இவர்கள் கைதாவதிலும் தாமதம் ஏற்பட்டு வருகிறது. இந்த போராட்டம் இன்னும் சுமார் 1 மணி நேரம் நீடிக்கும், 1.5 மணி நேரம் நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரத்னவேல், சென்னையில இப்ப பெரம்பூர் தவிர வேற எங்கெங்கெல்லாம் ரயில் மறியல் போராட்டம் நடத்திட்டு வருது? அங்க எந்தெந்த கட்சியினர் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க? திமுகவினர் அங்க பங்கேற்று இருக்கிறாங்களா? இது குறித்து சொல்லுங்க. அதாவது அனைத்து கட்சியினரும் இந்த சென்னை முழுவதும் உள்ள முக்கியமான ரயில் நிலையங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் வைகோ உள்ளிட்ட மக்கள் கூட்டணி கட்சிகளை சேர்ந்த மக்கள் கூட்டணியினர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் அனைத்து தலைவர்களும் பங்கேற்கின்றனர். வைகோ உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்கின்றனர். இதே போன்று எழும்பூர் ரயில் நிலையத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் உள்ளிட்ட சில தலைவர்களும் இந்த எழும்பூர் ரயில் நிலையத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதே போன்று சைதாப்பேட்டை ரயில் நிலையத்தில் திமுக எம்எல்ஏ மா சுப்பிரமணியன் தலைமையில் இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதே போன்று மாம்பலம் ரயில் நிலையத்தில் அன்பழகன் எம்எல்ஏ தலைமையில் இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதே போன்று திமுகவினர் பல்வேறு ரயில் நிலையங்களில் போராட்டம் ஈடுபட்டனர். இதே போன்று தாம்பரம் கிண்டி ரயில் நிலையம் உள்ளிட்ட முக்கியமான ரயில் நிலையங்களில் இந்த போராட்டம் தொடர்ந்து வருகிறது. இதில் திமுக தவிர மக்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ள கட்சிகள் இந்த போராட்டத்தில் பங்கேற்கின்றனர். நாளை நடைபெறும் போராட்டத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் பங்கேற்கும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. இது போன்று சிறு சிறு கட்சிகளும் கூட இந்த போராட்டத்தில் பங்கேற்றுள்ளன. குறிப்பாக மிகப்பெரிய கட்சியான திமுக இந்த போராட்டத்தில் பங்கெடுத்துள்ளது. ரத்னவேல், இப்ப சென்னையிலே பல இடத்துல போராட்டத்துல பல்வேறு கட்சியினரும் ஈடுபட்டு வரதா சொன்னீங்க. இதனால ரயில் போக்குவரத்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு? வாரத்தின் முதல் நாளான இன்று அலுவலகம் செல்பவர்கள் எல்லாமே இருப்பாங்க. இன்னைக்கு ரயில் போக்குவரத்து எந்த அளவுல பாதிப்பு அடைஞ்சிருக்கு? பெரும்பாலான இடங்களில் ரயில் மறியல் சுமூகமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பொதுமக்கள் ரயில் நிலையங்களுக்கு வரக்கூடிய சாலைகள் மற்றும் அந்த பகுதிகளில் தொண்டர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அவர்கள் ரயிலும் செல்வதற்கு சில காலதாமம் ஏற்பட்டு வருகிறது. இதே போன்று ரயில் நிலையங்களுக்கு செல்லக்கூடிய சாலைகளில் போராட்டம் நடைபெற்று வருவதால் அங்கு ஆட்டோக்களில் பேருந்துகளில் வருவர்கள் சிரமப்பட்டு வருகின்றனர். சில கிலோமீட்டரில் தூரம் அவர் நடந்து ரயில் நிலையங்களில் வர வேண்டியுள்ளது. இது மட்டுமில்லாமல் ரயில்கள் எதுவும் சென்னையில் நிறுத்தப்பட்டதாக தெரியவில்லை. இதனால் ரயில் போக்குவரத்து எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் பொதுமக்கள் ரயில் நிலையங்களுக்கு வருவதற்கு சில சிரமம் ஏற்பட்டுள்ளது. பல இடங்களில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த போராட்டங்கள் சில மணி நேரங்களில் முடிந்துவிடும் என்பதால் விரைவில் இந்த போக்குவரத்து நெரிசல் குறையும் என்றும், திங்கட்கிழமை வாரத்தின் முதல் நாள் என்பதால் இந்த போக்குவரத்து அதிகமாக இருப்பதாகவும், இந்த போக்குவரத்தின் காரணமாக சிறிது பிரச்சனை ஏற்பட்டுள்ளதாகவும் இது விரைவில் செயல்படுத்தப்படும் என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்ப மறியல் நடக்கிற மற்ற இடங்கள்ல, மற்ற ரயில் நிலையங்கள்ல இல்ல நீங்க சொன்ன மாதிரி ரயில் போக்குவரத்து அவ்வளவா பாதிக்கப்படலைனாலும் பொதுமக்களுக்கு அவர்கள் செல்லும் ஆட்டோ போன்ற போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்றீங்க. அதுக்கு ஏதேனும் மாற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கா? வழிகள்ல அவருடைய போக்குவரத்து போற அந்த ரூட் ஏதாவது மாற்றப்பட்டிருக்கா? அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி இருக்கு ரத்னவேல்? அதாவது இன்று இந்த போராட்டம் மாநிலம் தழுவிய போராட்டமாக இருப்பதால் மாநிலம் முழுவதும் இந்த காவல்துறை தயார் நிலையில் இருப்பதற்கு தமிழக டிஜிபி அவர்கள் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தார். அதன்படி மாநிலம் முழுவதும் இந்த போராட்டத்தை சுமூகமாக நடத்துவதற்கு காவல்துறை தரப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதே போன்று சென்னையிலும் பாதுகாப்பு செய்யப்பட்டுள்ளன. தமிழகத்தின் தலைநகரான சென்னையில் அதிக ரயில் நிலையங்கள் இருப்பதால் இந்த ரயில் நிலையங்களில் லட்சக்கணக்கானோர் வந்து செல்வதால் இந்த போராட்டத்தினால் எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதற்காகவும், அசம்பாவித சம்பவங்கள் ஏற்படக்கூடாது என்பதற்காகவும் ரயில் நிறுத்தப்பட்டு இதனால் தாமதம் ஏற்பட்டு ரயிலில் பயணிகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகவும் காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர்.
மாநிலங்களில் பிற பகுதிகளில் ரயில் நிறுத்தப்பட்டதாக நமக்கு செய்தி வருகிறது. ஆனால் சென்னை பொறுத்தவரை சில எந்த இடங்களிலும் ரயில் நிறுத்தப்பட நமக்கு தகவல் இல்லை. இதனால் பயணிகள் பாதிக்கப்படவில்லை. ஆனால் புறநகர் ரயிலில் செல்பவர்கள் சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தொண்டர்கள் போராட்டம் காரணமாகவும் பேருந்துகள் திருப்பிடப்பட்டதாகவும் காலதாமதம் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது.